இந்த எஸ்எஸ்கேவ இப்போ நம்ம கௌதம் கதற விட போறது மட்டும் இல்லாம, அடுத்ததா இன்னொரு சிறப்பான சம்பவத்தையும் செய்ய போறாரு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா நம்ம கௌதம்க்கு ரூ. 2,00,00,000 பணம் வேணும். ஆனா எப்படி, என்ன, ஏது அப்படின்றது தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்காக நம்ம இலக்கியாவும் வந்துட்டு இந்த பைரவியோட பேச்ச கேட்டுக்கிட்டு, நான் வந்து இப்ப நீ சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன். கௌதம்க்கு 2,00,00,000 கிடைச்சு, அவரு சந்தோஷமா இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்ட விட்டு போறதுக்காக அதாவது நம்ம கௌதம் விட்டு போறதுக்காக வந்து இப்ப தயாரா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, அந்த ஒரு பிரச்சனை எல்லாத்தையுமே முறியடிச்சு, நம்ம இலக்கியாவ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டாரு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா இன்னொரு பக்கம் நம்ம கௌதம்க்கு அதாவது இலக்கியா வந்து கேட்குறாங்க. "ஏன் கௌதம், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2,00,00,000 வந்து கிடைக்கத்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்ததா நம்ம எப்படி இந்த சாயில் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் ஆகுறது? ஏன்னா, அந்த எஸ்எஸ்கேவ மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுல்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் இலக்கியா. அதுவும் நல்லவங்களுக்கு நல்லது செய்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா கெட்டவங்களுக்கு கெட்ட வழியில போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு சின்ன கோட் வேர்ட சொல்றாங்க. அதாவது வேற ஒரு சிம்ம வந்து மாத்தி போட்டு, அந்த நம்பர்லருந்து வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி, இந்த மாரி தான் நாளைக்கு உங்க வீட்ல கல்யாணம் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா இது, நமக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு கல்யாணம் யார்றா நமக்கு பண்ணி வைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறான். அந்த ஒரு டைம்ல தான் அவனுக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிடுது. அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ரெய்டு வரப்போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ரெய்ட வந்து பிளான் பண்றதே நம்ம கௌதம் தான். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையுமே அந்த போலீஸ வர வச்சு ரெய்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணம், இன்னும் நெறைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது நெறைய இல்லீகலான விஷயம் என்னென்னலாம் இருக்கோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து ஏதோ ஒரு குடோன்லயோ, எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா, மறைச்சு வச்சிருக்கான். அந்த ஒரு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. அவரோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாயில் டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். ஏன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, அந்த மண் அவ்வளோ தரமான மண் அப்படின்றதுனால, அந்த இடத்துல எவ்வளோ ஹைட்னாலும் பில்டிங் கட்டலாம். அதனால சாயில் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பாஸ் அப்படின்ற ஒண்ணு மட்டும் வந்தா போதும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம கௌதம் போட்ட பிளான்ல வசமா சிக்கிக்கிட்டது மட்டும் இல்லாம, அவன் வந்து ஒரு குடோன்ல வந்து போட்டு வச்சிருக்கான். நெறைய பணம். அதாவது கோடீஸ்வரன் சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு சூட்கேஸ் பணத்த தான் வந்து வச்சுட்டு இருக்கான். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது மத்த கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சதுலருந்து, இன்னும் நெறைய எவிடன்ஸ் வச்சிருப்பான் இல்லையா? அது எல்லாத்தையுமே மூட்ட கட்டிட்டு, இப்போ வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான். நம்ம கௌதமும் பின்னாடியே போயிட்டு, அவன் எங்க அது எல்லாத்தையுமே வைக்கிறான் அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. ஏன்னா, அந்த ஒரு எவிடன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பிளாக்மெயில் பண்ணி ஈஸியா சாயில் டெஸ்ட்ட வந்து வாங்கிடலாம். ஏன்னா, நம்ம கௌதம்க்கு பணம்லாம் பெருசு கிடையாது. ஏன் ரூ. 2,00,00,000 கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவோட பணத்தைய கூட எடுத்து குடுத்துடலாம். ஆனா, அந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்றது கிடையாது. இந்த மொத்த எவிடன்ஸையும், அதாவது சாயில் டெஸ்ட்ல மட்டும் இப்ப பாஸ் பண்ணல அப்படின்னா, இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட குடுத்துருவேன் அப்படின்ற மாரி சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்ட போறாரு. அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப எஸ்எஸ்கே கொண்டு போய் அந்த பணத்த, எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சத பார்த்த உடனே நம்ம கௌதம்க்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அள்ளிட்டு போய் இந்த எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்ண போலாம் அப்படின்ற மாரி இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.